ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்டிவிட்டினா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மாலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஹார்ட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் ப்ராடக்ட் நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒரு ஸ்மாலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பிக் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 3 டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெரி சிம்பிள் தான். வாங்க, இந்த ஆப் நேம் பார்த்திங்கன்னா விவா எனர்ஜி. இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஆக்டிவிட்டி கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 பேக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் பேஜ் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கிளியராக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு சைனப் போனஸாக ஒரு 90 ருபீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டெய்லி செக்இன் ஒரு 9 ருபீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 519க்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 290ல் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கணும். 590ல் வாங்குறது கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 590 பேக் நம்ம வாங்க போகிறோம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. ₹1 கூட உங்களுக்கு இன்கம் வித்ரா பண்ண முடியாது. ஏன்னா அது ஆப் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த பேக் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பிளேஸ் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். 290 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். 1 டேலி நம்மளுக்கு இன்கமாக 435 ருபீஸ் வந்துடும். அந்த 435 ருபீஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டேவே வித்ரா போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்டோனில் 519 ரூபாயும், அதுக்கப்புறம் ப்ராசஸில் 290 ருபீஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் அந்த 90 ருபீஸ், அதாவது சைனப் போனஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி செக்இனில் அந்த 9 ரூபாயும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 781 ரூபா நீங்கள் டோட்டலாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு 445 ருபீஸ் ரிசீவ் ஆகிடும். என்னோடய கேஷ்பேக், என்னோடய சைட் கேஷ்பேக்கை ஒரு 50 ருபீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 தான் இருக்கும். அதுவும் நெக்ஸ்ட்டு ஹார்ட்டில் லான்ச் ஆனோடனையும் நீங்கள் ஒரு பிக்கான ப்ராஃபிட் எடுத்துடலாம். இப்போ வாங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆப்ஷன் இருக்கா? டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 781 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ரெண்டு ப்ராடக்ட் வாங்கணும். 2 ப்ராடக்ட்டும் டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 781 ருபீஸ் இங்கே கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே பே 1 பே 2 ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்திங்கன்னா மோஸ்ட்லி பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேனர் யூஸ் பண்ணாலும் சரி, யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி உங்களோட யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ணால் இங்கே பேமெண்ட் ஆட் ஆகும். யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் இங்கே அவைலபிள் பேலன்ஸில் 781 ருபீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோரில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் இந்த 519 ரூபாயை கிளிக் பண்ணிக்கோங்க. 519 ரூபாயை கிளிக் பண்ணினீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கா? அங்கே ஆல்ரெடி அதுவே ஒன்று இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் சொல்லியிருந்தேன்ல, ப்ராக்ரஸில் 290 ருபீஸ் அந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் வாங்கணும். அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் அதே மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எதில் பார்க்கணுன்னா இங்கே மை ஆர்டர்ஸ் இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து ப்ராக்ரஸில் போய் பார்க்குறேன். ப்ராக்ரஸ்லேயும் செகண்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டேன். சூப்பர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஹார்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும். அதை வாங்குறது மூலிமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கே சூப்பருங்கிறதுல ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும். அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஒரு 3 to 5 அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் லான்ச் ஆகும். அதில் ஒரு 3 வாங்கினாவே போகும். மோர் தென் ஒரு 1500 2000 அந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விவா அஃபிஷியல் சேனலில் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கணும். ஏன் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஒரு 1:30 to 2 வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்டிவிட்டியில் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் ஒரு டெய்லி வந்து ஒரு ₹10 to ₹20 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எதில் போடணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க கோடு கொண்டு வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரீடம் கோடில் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே கார்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே டாஸ்க்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெய்லி அட்டெண்டன்ஸ்ன்னு இருக்கா, சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கான்ட்ரிபியூஷன் யூ ஹாவ் ரிசீவ்டு ₹9 அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் வேணுன்னா இங்கே ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பெனியோட வந்து ப்ரூஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. விஐபி லெவல் வந்து 0. விஐபி 1 அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ₹519 வந்து பே பண்ணினா போதும். விஐபி 2க்கு வந்து 5900. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து நம்ம விஐபி லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணிக்கிறது. ப்ரொமோஷனுங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட வந்து காப்பி லிங்க் டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா, இதில் வந்து உங்களோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் வந்து வித்ட்ரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்ரான்னு இருக்குது பாருங்கள், ஹோம் பேஜ்லேயே வித்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ரா வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேலெட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி இங்கே வித்ரா பேலன்ஸில் உங்களுக்கு காமிக்கும். மல்டிபிள் அமௌண்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து போட முடியும். அதாவது வந்து ஒரு ₹690 இருக்குன்னா 600 மட்டும் வித்ரா போடுங்க. போட்டுட்டு ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் கார்டில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வித்ரா வந்து சக்ஸஸ் ஆகிடும். வித்ரா சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எங்கே வந்து பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரா ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வித்ரா வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வித்ரா ஏன் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து டைமிங் முடிஞ்ச பிறகு வந்து அதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து இதில் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ராக்கு டைமிங் வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வந்து நீங்கள் வித்ரா வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணது எல்லா ரெக்கார்ட்ஸுமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏர்னிங் ரெக்கார்ட்ஸ், டெபாசிட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நீங்கள் யாராவது வந்து ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கமிஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து எதில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிடுறேன். கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சூப்பர் நிற்கிறதுல ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆன உடனே வந்து நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் குரூப்பில் வந்து சொல்லிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். மஸ்ட்டாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.